இது என் பிரபா வாங்கி கொடுத்த சாரி. தேங்க்யூ சோ மச். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஹலோ கைஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டைம் வந்து இப்போ காலையில 3:50 ஆகுது. அண்ட் நாங்க எங்களோட கிரக பிரவேசத்துக்காக கிளம்பிட்டோம். ரொம்ப ரொம்ப விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு இந்த vlog ஷூட் பண்ண கேமராமேனும் இல்ல. நாங்களே அப்பப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணிக்கிறோம். அர்ஜென்ட்டா கிளம்ப வேண்டியதா இருக்கு. எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்க மட்டும் தான் லேட். டிரைவர் வந்து கேமராமேன் ஆல்ரெடி போயிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம அங்க இருக்கணும். வாங்க போலாம். இது என் பிரபா வாங்கி கொடுத்த சாரி. தேங்க்யூ சோ மச். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. என்ன இது ஆசையா கட்டதான் முடியல. இதெல்லாம் பார்த்து கட்ட முடியல. சுத்தமா டைம் இல்ல. வாங்க அப்படியே நம்ம கிரக பிரவேசத்தை முடிச்சிடலாம். அப்புறமா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு 10 o'clock போல நல்லா ரெடி ஆயிக்கலாம். இந்த ஒரு ரணகாலத்துலயும் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட நாங்க இல்ல. ஓகே வாங்க கிளம்பலாம். எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. போலாம். இந்த குட்டி கார்ல தான் போறேன். ஓகே, இதெல்லாம் வந்து நேற்று பூஜை சாமான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல இருக்கிறது பாருங்க. ஐயர் கேட்டது பால் இருக்க. அப்புறம் 5 படி எண்ணெய் வைக்கணும். 5 படி வாங்கணும். இது வந்து தட்டு வாங்கணும். மலம் வாங்கணும். விளக்கு வாங்கணும். இது எமர்ஜென்சி கட்டி அது இன்னொன்று ஒரு தீபம் காட்டுறதுக்கு பஞ்ச பாத்திரம் உள்ள போல. இது வந்து கோமாதா. பாருங்க ரெக்கர் பண்றது இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்க. வேலையை முழு வேலையை பண்ணிட்டு நினைச்சா மறந்துட்டேன். ஆனா பக்கத்து ரூம் ஃபுல்லா வந்து குழந்தை எடுத்து வச்சிருக்கேன். சரி இந்த ரூம் நல்லா பண்ணுவேன். சரி பூக்கோளத்துல வந்து கலர்ஸே இல்ல, ஒரே கலர் மாதிரி இருந்துச்சு. அதனால கிரீன் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம வீட்டுல வெத்தலை கொடி இருக்கு. எடுத்துட்டு நினைச்சிட்டே இருந்தா மறந்துட்டேன். அதனால இப்ப வந்து வச்சிட்டு இருக்கேன் நடுவில் எடுத்து. சக்கரை வைக்கணும். எவ்வளோ என்னெல்லாம் வைப்பாங்க? துவரம் பருப்பு, சர்க்கரையுமா? அரிசி, மூணாவது மஞ்சள். இது வந்து நான் விரலி மஞ்சள் வாங்கிட்டேன். வந்து புளி, நான் ரவுண்ட் மஞ்சள் எடுத்துட்டு இருந்தேன். அதை வந்து இதுல ஃபில் பண்ணேன். ஓகே, நம்ம எப்பயுமே கிரக பிரவேசம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஹீரோ திங் வந்து நம்மளோட கவு தான். நம்ம பசுமாடு, அதோட கண்ணுக்குட்டி, இது வீட்டுக்கு வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும், ஒரு சாமியே உள்ள வந்த மாதிரி நம்ம நினைப்போம். ஸோ இது வந்து காலங்காலமா நம்ம ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். ஸோ இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்கும்போது இங்க ஆள் சொல்லி நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். ஒரு மாடு பால் எல்லாம் கறந்து விற்கிற ஒரு அண்ணா இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லி நம்ம கூப்பிட்டு வந்துட்டோம். திடீர்னு அபார்ட்மெண்ட்ஸ்ங்கும் போது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்ஸ்லயே நாங்க கேட்டோம், இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா அபார்ட்மெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் வீடு வாங்குறாங்க, அவங்க எல்லாம் கூட்டு வந்திருப்பாங்க இல்லையா. அப்புறம் அவர் சொன்னாரு அதெல்லாம் இருக்காங்க மேம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 7th floor ஆச்சு எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம பார்க்கிங்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஓகே இப்படிதான் எல்லாம் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது. ஸோ எனக்கே புரியல எப்படி இந்த ப்ராசஸ் தெரியல. அப்புறம் தான் அவங்களே ஐடியா கொடுத்தாங்க இங்கேயே பண்ணிக்கலான்னு. ஸோ வந்து கூட்டிட்டு வந்து நாங்க பார்க்கிங்லேயே ஒரு சேர் இருந்தது, அதுல சாமி படம் வச்சு அங்கேயே நாங்க வந்து கும்பிட்டுக்கிட்டோம். ரொம்பவே பாசிட்டிவா இருந்தது. காலையில நம்ம ஒரு அனிமலை பார்த்து அது வாயிலா ஜீவன் ஒண்ணுக்கு வந்து நம்ம நல்ல உணவை கொடுத்து அதுக்கு அனுப்புறோம் இல்லையா, அந்த பாசிட்டிவிட்டி அது நமக்கு கொடுக்குற அந்த
அந்த குட்டி கிராட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் நமக்கு ஒரு நன்மையா அமையும். ஸோ அதனாலதான் எப்பயுமே ஒரு நாய் கூட ரோட்ல போனா அதை வந்து நம்ம துரத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது, அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவு உணவு கொடுத்து பாத்துக்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து இறைவனோட ஏன் ஈக்குவேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு 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 அன்பு நமக்குள்ள அந்த அனிமல்ஸ்க்கு ஏற்படணும், அனிமல்ஸ் மேல ஏற்படணும், ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும்ன்றதுனாலதான் ஸ்மாடுனா லக்ஷ்மி, நாய்னா காலபைரவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினத்துக்கு ஒண்ணு வச்சு நம்மளை வந்து கோ எக்ஸிஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம பிள்ளைகளும் அனிமல்ஸ் மேல ரொம்ப அன்பான ஒரு குழந்தைகளை நம்ம குழந்தைங்களும் வளருவாங்க, அடுத்தடுத்து இது கடந்து போகும் அப்படிங்கிறதுனாலதான். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் இந்த மாதிரி மாடு கூட்டு வந்தது. நடுவுல வந்து அபார்ட்மெண்ட்ஸ், திருநீர்மலை பக்கத்துல வர வீடா, இதுக்குள்ளெல்லாம் மாடு வருமா வராதா சுத்தி யாரையும் தெரியாதே அப்படின்னு இருக்கும்போது ஐயர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கோமாதா விக்கிரகம் மாதிரி கூட வெள்ளியில வாங்கி வச்சுட்டு கூட நீங்க அது கூட பூஜை பண்ணிக்கலாம். நாங்க இருந்தாலும் அப்படி பண்றதை விட நிஜமாவே நம்ம அதை கூட்டிட்டு பண்ணாதான் எனக்கு நல்லா இருக்கும். அதனால நான் வந்து கொஞ்சம் 2 நாள் பேசி அப்படின்னு ஒருத்தங்க வந்து அரேஞ்ச் பண்ணேன். ஏன்னா எந்த விஷயமே நமக்கு டைரக்டா பார்த்தா ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். அப்படிங்கிறதுனால மாட்டுக்கு அவ்வளோ நேரம் பேசுற அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாதுங்க, சிட்டியில் எங்கள் மாடெல்லாம் கிடைக்கிறதுலாம் இப்போ எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே கடைசியாக நல்லபடியாக இவங்க 2 பேரும் கிடைச்சாங்க. கண்ணுக்குட்டி ஹாப்பி, இந்த கண்ணுக்குட்டியும் ஹாப்பி. இந்திய ஜமுனை ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி மகாபிரதேர்மாத்யாமநாதே சம்ரோக்ஷா அஹாத்ராய நமஹ. செஞ்சில் பெருவார்க்கும் வீடும் பொங்கலோ பொங்கல் இதே மாதிரி பொங்கலும் சூப்பர். अष्टावटी नववटी बहुवटी सहस्राक्षरा அதே ஓகே, இப்ப என்னோட ஃப்ரெண்ட் ரினு வந்திருக்காங்க. வெல்கம் பாப்பா. ரினு வந்து எனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து இங்க ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தேன் இந்த இடத்துல ஷூட்டிங்காக. அந்த டைம்ல எல்லாம் வந்து திங்ஸ் எல்லாம் மேல கொண்டு சாதாரண விஷயம் கிடையாது, கார்ல வச்சு எடுத்துட்டு வருவேன். சோ அதுக்கெல்லாம் வந்து ரினுவும் ஆர்த்தி அப்புறம் வீடியோ எடுக்கிற ஷாலி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் நீங்க பாத்துருக்கீங்க, நான் யாரையுமே இந்த ஃபங்க்ஷன் நான் கூப்பிடவே இல்லை. என்னோட அம்மா இங்க இருக்க போறாங்கன்றதுனால எங்க அம்மா வந்திருக்காங்க. ஒருவேளை எங்க அம்மா இங்க வரப்போறது இல்ல, அந்த ஐடியா இல்லாம இருந்தா எங்க அம்மாவுமே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க யார் ரிலேட்டிவ்ஸே இல்லைனாலும் எனக்கு வர வேண்டிய முக்கியமான இந்த 3 பேர் வந்து அதனால இது மட்டும் தான் நீங்க வந்திருக்காங்க. எனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. 3 hours later. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்படின்னு சொல்லுவோம், அசிங்கமா சண்டை போடுவோம், அது கூட சொல்ல முடியாத இருக்கும். திரும்பியும் பேசிப்போம். கேட்ட புருஷன் முன்னாடிகள் எல்லாம் சகஜம் நாங்களே சொல்லிப்போம். காலையில ஆர்த்தி வந்து அதான் சொன்னாங்க, புருஷன் முன்னாடி சகஜம். எங்க அம்மாவே நல்லா வெக்கமா எடுத்து காமிச்சாங்க. Wow, thank you so much, Vinu. இதோட பெருசா பார்த்தேன். கரெக்டா இருக்கு. அடுத்த வீடு வாங்கும்போது அது கொடுத்துருவாங்க. உங்க ட்ரெஸ்க்கு மேட்சா வாங்கிருக்கீங்க. எனக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம்.
ஆர்த்திக்கு வந்து இன்னைக்கு பிரைடல் மேக்கப் இருக்கு, ஆஃபீஸ்ல ட்ரைனிங் இருக்கு, அதனால காலம் மத்தாலே இன்னைக்கு கடைசியா வர்றதா இருந்தது ஆர்த்தி தான். ஈவினிங் மேல ஒரு நைட் வரேன்னாங்க. நான் ஆர்த்திக்காகவே சரி வீட்டுக்கு போயிட்டு பரவாயில்லடா ஆர்த்தி வரும்போது நான் வரேன்டா சாவி எடுத்து தனியா அப்படின்னு சொன்னேன். அவங்க இங்க வரணும்ன்றாங்க. சரி நான் போயிடுறேன். இப்பதான் காலையிலே அவங்க ஹஸ்பண்ட் தொந்தரவு பண்ணி அவரு பாவம் அதெல்லாம் எழுப்படான்னு சொல்லிட்டு படுத்துட்டு அவர் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு பாவப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட். ஹியூமன் அலாரமா அவரை வச்சுட்டு வழக்கம் போல எல்லாரும் போலதான். தேங்க்யூ சோ மச். ஒரு கியூட் விளக்கு. வீட்டுக்கு முதல் விளக்கு. இந்த வீட்டோட முதல் விளக்கு, அதுவும் வெள்ளி விளக்கு வந்து ஆர்த்தியோட கையால. புது வீட்டோட ஃபர்ஸ்ட் மாதிரி நிறைய வீடு வாங்கணும். தேங்க்யூ ஆர்த்தி. உங்களுக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் அசெட் வந்து ஆர்த்தி ஏற்றுறதுக்காக வந்து ஒரு விளக்கு ஆரத்தி எடுத்து ஆர்த்தி வந்து கொடுத்தது. நெக்ஸ்ட் கிஃப்ட் இது யார் கொடுத்தா தெரியுமா? சர்ப்ரைஸ். இது வந்து கால் கொடுத்துருக்கு. நான் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சந்தன கிண்ணம் ஆர் எனிதிங் என்ன வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒன்று வாங்க நினைச்சிட்டு இருந்தேன். வாங்கிட்டேன். Okay, thank you all my three friends. சூப்பரா இருக்கு. அதுவும் செலக்ட் பண்ணா அப்புறம் இந்த கால் 4 கால்லாம் வச்சு சூப்பரா இருக்கு. டிசைனும் சூப்பரா இருக்கு. நான் நினைச்சிட்டே இருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு டெக்கரேஷன் அப்படின்ற பேர்ல வந்து என்னோட போன வீட்டு கிரக பிரவேசத்துக்கும் பண்ணாங்க. அவங்க கைராசி இந்த வீட்டு கிரக பிரவேசத்துக்கும் பண்ணிட்டாங்க. சோ அவங்க வந்து இந்த டிசைன் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டினேன். அந்த மாதிரி கோமாதா சொல்லிட்டு காட்டினேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழை இலை போடுறது, கோமாதா 2 தான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். வாழை இலை போட்டா விடியறதுக்குள்ள அந்த கார்னர்லாம் சுருண்டும், அது வந்து அசிங்கமா இருக்கும் அப்படின்னாங்க. சரி இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னா அவங்களே பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. நான் சும்மா இதான் கேட்டாங்க. குட்டி குட்டியா நிறைய வச்சு வந்து எனக்கு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஒண்ணு வந்து என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பீகாக்கா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் நெகட்டிவிட்டியா இந்த பீகாக் இருக்கு. குட் லக் வந்து வந்து இந்த ராசி மாதிரி அந்த மாதிரி. அப்புறம் பேரட்டா இது வந்து மேல மேல ப்ராஸ்பரிட்டி, growth, harmony இதெல்லாம் கிடைக்கும். வந்து நிம்மதி, செல்வம் அதெல்லாம் வந்து கிடைக்குமா. அப்புறம் பனானா ட்ரீ தெரியும். ஹெல்த், வெல்பீயிங், பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் கொடுக்கும். ஆரோக்கியம் கொடுக்குமா. அப்புறம் கோமாதா வந்து மதர்ஹுட், நர்ச்சரிங், பியூரிட்டி, பாசிட்டிவிட்டி அண்ட் growth இதெல்லாமா. ஒரு தாய் வந்து ஒரு கண்ணு வந்து ஒரு பசு கிட்ட, அதாவது அவங்க அம்மா மாடு கிட்ட போய் பால் குடிக்குது. அப்போ இந்த பசுவோட ஃபீலிங் என்னவா இருக்கும்? கண் எவ்வளவு பியூரான லவ்வா இருக்கும். ஏன்னா அதோட பெஸ்ட் குழந்தை ஒரு உணவு கொடுக்கும்போது எவ்வளவு பியூரா இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே நம்ம லைஃப்ல வந்து பியூரிட்டி இருக்கும் அப்படிங்கறதா இதோடது. ஆனா நம்ம அம்மா எப்படி பாசத்தோட பண்ணுதோ அந்த மாதிரி நம்மளுக்கும் கடவுள் எல்லாமே அந்த உண்மையான அன்போட எல்லாம் தருவாரு அப்படிங்கிறதோட அர்த்தம். இந்த மேங்கோ லீவ்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஈவன், பியூரிட்டி அண்ட் குட் ஃபார்ச்சூன். அந்த வீட்லயும் மாவில தோரணம் கட்டுற தீய சக்தின்னு வரக்கூடாது. அப்புறம் லோட்டஸ் வந்து என்லைட்மெண்ட் அண்ட் விஸ்டம், வெல்த், பீஸ் இதெல்லாமா. குழந்தை மாதிரி கட்டி மூட்டை மாதிரி சுத்தி வச்சிருக்க. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காதல்